தங்கையின் கைகளை வெட்டியது யார்? சரி, அந்த தங்கச்சி கையை வெட்டிட்டாங்க. அசோகன் பேசுறாரு. அசோகனே கோபமா பேசலங்கிறது என்னோட வருத்தம். பக்கத்துல பார்த்தா பாலாஜின்னு ஒரு ஆர்டிஸ்ட். அவர்ல அத்தையின் கைகளை துண்டித்தவனை நான் சும்மா விடவே மாட்டேன், அவனை கண்டித்தே தீருவேன், ஆணையிடுங்கள் அன்னையே, இன்றே தந்தையே, செல்வோம் வெல்வோம் எல்லாம் சொல்றாப்ல. ஒண்ணும் கிடையாது. பக்கத்துல இன்னொரு கேரக்டர்ல எனக்கு என்னவோ இவள் மீதுதான் தவறு இருக்கும் என்று தோன்றுகிறது. அந்த கேரக்டர் இப்படி ஒவ்வொருத்தரா பேசிட்டு இருக்காங்க. அந்த அம்மா கையில இருந்து ரத்தம் கொட்டிக்கிட்டே இருக்கு. 15 நிமிஷமா பேசுறாங்க. யாரும் எந்த முடிவும் எடுக்கவே இல்லை. இதை பார்த்தோட தான் எனக்கு தெரிஞ்சது என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த படத்துல சிவாஜி சார் நடிக்கிறாருங்கிறதுனால எல்லா சீன்லையும் தான் நடிக்கும் போது எதையாவது ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறதுக்காக, அது கையை வெட்டின சீனா இருந்தாலும் சரி, காலை வெட்டின சீனா இருந்தாலும் சரி, எல்லாரும் 10 நிமிஷத்துக்கு டயலாக்.